நகையையும் பணத்தையும் பொருளையும் கொண்டு வந்தால் அந்த பொண்ணு ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு கொண்டு வர்ற பொருள் இல்லைங்க ஆசீர்வாதம், அந்த பொண்ணு தான் ஆசீர்வாதம். ஒரு திருமணத்தில் ஒரு கணவனுக்கு மனைவி தான் ஆசீர்வாதம், ஒரு மனைவிக்கு கணவன் தான் ஆசீர்வாதம். அவங்க கொண்டு வர்ற பொருள் இல்லை. இது புரியணும் நமக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த நபரை கடவுள் திருமணத்தில் கொடுக்குற அந்த நபரை ஆசீர்வாதமாக கருதாமல் அவங்க கொண்டு வர்ற பொருள் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு எண்ணம். அதுதான் அங்கே தவறான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார், கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பொருளை ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது, முன்னிறுத்துறதுனால அந்த மனநிலை, அந்த மனநிலையினுடைய தாக்கத்தினால இன்றைக்கி பல பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இப்போ அவங்க இன்றைக்கி திருமண மார்க்கெட்டில் எதிர்பார்க்கப்படுகிற அந்த நகையோ ரொக்கமோ கொடுக்க முடியாமல் இருக்கிறனால பல பெண்கள் திருமணமாகாமல் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பல ஆண்கள் பெற்றோர்கள் பேராசை பிடிச்சி தங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி பணம் வந்தால் தான் தன்னோட பெண்ணுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி பல பெற்றோர்கள் கூட அப்படியே உடும்பு புளியாக இருக்கிறனால பல ஆண்களுக்கும் கூட வாலிபர்களுக்கும் கூட திருமணம் ஆகாமலே கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரியான இந்த பெந்தகோஸ்தே கரிஸ்மேட்டிக் போதனைகள் இந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லி நம்ம அறியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மையும் அறியாமல் இந்த மாதிரியான தவறான போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ தொடருடைய நோக்கம். ஸோ இதுக்கு முந்தின வாரத்துலையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இதை பற்றி இந்த வாரத்தில் நம்ம வரதட்சணை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஒரு சில வாரங்களும் என்ன மாதிரி நம்மையும் அறியாமல் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூடியூப் கொண்டு போய் கொடுக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.